டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஒரு வெஹிக்கிள் போயிட்டு நம்ம டக்குன்னு பிரேக் போட்டு நிக்க வேண்டிய ஒரு சூழல் ஆகுது. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அப்படியே நெஞ்சே நின்னு போன மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் பீட் பட பட படன்னு அடிச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரத்தமானது நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் என்ன பண்ணுது? ஸ்பீட் அப் பண்ணுது. இப்ப எனக்கு தேவை இருக்குது அப்படின்னம்னா, உடனே இதயம் என்ன பண்ணுதுங்க? வேகமா அந்த இரத்த குழாய வந்து சுருக்கி, அந்த இரத்த குழாய்கள் வழியா நம்மளுடைய ஒவ்வொரு ஏரியாவுக்கு போற ரத்தத்த வந்து அதிகப்படுத்தி, அந்த தேவைய அதிகப்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு வந்து ஓடணும் அல்லது ஜாகிங் பண்ணணும் அப்படின்னம்னா, இந்த கை, கால்களுக்கு எல்லாத்துக்கும் ரத்தம் அதிகமா வேணும். அங்க ஏன் ரத்தம் வேணும்? அது பயன்படணும் அப்படின்னம்னா, அங்க ஆக்ஸிஜன் வேணும். அங்க ஊட்டச்சத்துக்கள் வேணும். அது பர்ன் ஆச்சுன்னா தான் அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி, அந்த எனர்ஜிய வச்சு தான் நான் ஓட முடியும். அல்லது ஜாகிங் பண்ண முடியும். அல்லது கார்டனிங் ஹெவி வொர்க் பண்ண முடியும். வாட்டெவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி ஹெவி வொர்க் பண்றதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும். ஆக்ஸிஜன் வேணும். அதாவது எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி வரும்? நம்ம சாப்பிட்ட உணவு அது நுண் ஊட்டச்சத்துக்களா ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது போய் செல்கள்ல போய் மைட்டோகாண்ட்ரியால போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆன அந்த ஊட்டச்சத்து, நம்ம சாப்பிட்ட உணவு மூலமா கிடைச்ச ஊட்டச்சத்து, நம்ம சுவாசிக்கிற காத்து, இது 2ம் இணைஞ்சு பர்ன் ஆகி சத்தா வரும். அந்த எனர்ஜி, அந்த சக்தி வந்து என்னன்னா அந்த எனர்ஜி தான் நீங்க கை அசைக்கிறதுக்கு, கால் அசைக்கிறதுக்கு, ஆர் நீங்க மூவ் பண்றதுக்கு, எனி ஒர்க் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகமாகுது. சோ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த சக்தி வேணும் அப்படின்னம்னா, உங்களுக்கு அங்க ரத்த ஓட்டம் இருக்கணும். அந்த ரத்த ஓட்டத்தை யார் குடுக்குறா? இதயம் பம்ப் பண்ணுது. ரத்த குழாய் கொண்டு போய் குடுக்குது. சோ நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு டெர்முமே உங்களுக்கு ஃபைனலா கனெக்ட் பண்றப்ப ஈஸியா இருக்கும். நம்மளுடைய பாடியில ஹை பிரஷர் ஆகுது அப்படின்னம்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பாடி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து வேகமா ஓடணும். அது இந்த சமயத்துக்கு கை, காலுக்கு தேவை இருக்கு. அதனால வருது. இதே நான் வந்து மனசு ரீதியா டென்ஷன் ஆகுறேன், கோபப்படுறேன், ஆர் பயந்துக்கிறேன். ஸோ இந்த சமயத்துல நம்மளுடைய மைண்ட் வந்து ஸ்பீடப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்பீட் ஆக்டிவிட்டிக்கும் பிசிக்கல் பாடி கோஆபரேட் பண்றதுக்காக அப்பவும் உங்களுடைய பிரஷர் எலிவேட் ஆகும். ஏன்னா உங்க மைண்ட் என்ன நினைக்குதோ அதைய செய்யறது தான் இந்த பாடியோடைய பிரதானமான வேலை. பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம்.